இப்ப ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்கவே வேண்டாம். காரணம் ஏன் அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் சர்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள் சொல்லுவாங்க ஜாதகத்துல. அதாவது ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு மேல இருக்கக்கூடியவர் ராகு. வயிறுக்கு கீழே இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா கேதுன்னு சொல்லுவாங்க. ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இப்ப ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் தனியா எந்த ஒரு வீடும் கிடையாது. அவங்க எந்த கட்டத்துல போய் நிற்கிறாங்களோ அந்த வீட்டோட அதிபதி கொடுக்கக்கூடிய பலனை ராகு கேதுவால கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுவார். அதனால்தான் ராகு திசையோ ராகு புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல திருமண யோகம், குழந்தை பாகிய யோகம், மனை வீடு வாங்கக்கூடிய யோகம், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆனா கேது அப்படி கிடையாது. திருமண பந்தத்துக்கு அப்பாற்பட்டவர். கேதுவை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல மோட்சக்காரகன் சொல்றோம். ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, கேதுவை பொறுத்த வரைக்கும் சன்னியாசி வாழ்க்கை தான். அதனாலதான் மகான்களோட ஜாதகத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா கேதுவோட ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கும். கேது பார்த்தோம் அப்படின்னா அந்த துறவரம் மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் கேது ஒருத்தரோட ஜாதகத்துல குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 1வது இடம், 2வது இடம், 4வது இடம், 5வது இடம், 7வது இடம், 8வது இடம், 12வது இடம், இந்த இடத்துலலாம் கேது இருந்தார் அப்படின்னா குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பாதிப்படையும். அதனாலதான் ஆணுக்கோ பெண்ணுக்கோ கேது திசையோ கேது புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல அந்த திருமணம்ங்கிறத பண்ணக்கூடாது. நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஒருத்தர் கேது தசை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அந்த 7 வருஷ காலம் திருமணம் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. இல்ல சார் நாங்க பண்ணிதான் ஆவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா அந்த திருமண பந்தம்ங்கிறது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால அந்த பந்தத்துல இருந்து அவங்க வெளியில வந்துடுவாங்க. இது ஜாதகத்துல இருக்கக்கூடிய உண்மை. நடைமுறையில நிறைய ஜாதகத்துல நான் பார்த்திருக்கேன். தெரியாம ஆணுக்கோ பெண்ணுக்கோ கேது திசையோ கேது புக்தியோ வரக்கூடிய காலகட்டத்துல இந்த பிரச்சனைகள் நடந்து கடைசியில அவங்க இந்த திருமண வாழ்க்கையில இருந்து பிரிஞ்சிருவாங்க.